நம்ம பார்க்க போற பட ரிவ்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா மையல். ஆமாங்க, மையலுங்கிற படத்தோட திரை விமர்சனம் தான் பார்க்க போறோம். இந்த படம் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, ஹீரோயின் வந்து மந்திரவாத குடும்பம் அப்படின்னு சொல்லி ஊர்ல இருந்து ஒதுக்கப்பட்டு வச்சவங்க. ஹீரோயினும் ஹீரோயினோட பாட்டியும் ஒரு குடிசையில ஊரை விட்டு அவங்க 2 பேர் மட்டும் வாழ்ந்துகிட்டு வர்றாங்க. அந்த ஊருக்கு ஹீரோ வந்து திருட போறாரு. ஒரு ஆடை வந்து திருடிட்டு போகும்போது ஊர்க்காரங்க பாத்துடுறாங்க. பார்த்துட்டு அவர் விரட்டுறப்ப ஒரு கிணத்துல விழுந்துடுறாரு. அதை வந்து காலையில போய் ஹீரோயின் பார்த்து அவன் காப்பாத்தி தன் கூட வச்சுக்கிறாங்க. இவங்கதான் மந்திரவாத குடும்பம் இல்ல, அதனால யாரும் அவங்க வீட்டுக்கு தேடி வரமாட்டாங்க. அப்படியே இருந்துட்டு ஒரு 3 நாள் அங்க தங்கிடுறாரு ஹீரோ. அந்த 3 நாள்ல ஹீரோயினுக்கும் ஹீரோக்கும் வந்து ரொம்ப லவ் ஆயிடுது. அந்த ஊர் ஜனங்கள் ஒரு சைடு அந்த திருடனை தேட, அந்த போலீஸும் ஒரு சைடு திருடனை தேட. ஏன்னா போலீஸ் வந்து ஒரு கொலை கேஸ் ஒண்ணு இருக்கும், அது வந்து அந்த போலீஸுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் தான் பண்ணிருப்பாரு, அதை மறைக்கணும். இப்ப அதனால அந்த திருடன் கிடைச்சிட்டான் அப்படின்னா அவன் மேல கொலைபலியை தூக்கி போட்டுடலாம், அவனை கொண்டுடலாம் அப்படின்னு ஒரு சைடு போய்கிட்டு இருக்கும். இப்ப ஹீரோ என்ன பண்றாரு, 3 நாள் வந்து இவங்க வீட்டுல தங்கிட்டு நைட்டோட நைட்டா அந்த பாட்டி வந்து ஹீரோயினோட பாட்டி வந்து அவங்கள ஊருக்கு அனுப்பி விட்டுறாங்க. இப்போ போன ஹீரோ திரும்ப வந்து ஹீரோயின் கூட சேர்ந்தாரா, அந்த போலீஸ் அவங்கள கண்டுபிடிச்சிட்டாங்களா, இல்ல இவர் போன இடத்துல என்ன பண்றாரு, திரும்ப வந்தாரா, ஹீரோயினை பார்க்க வந்தாரா, கல்யாணம் பண்ணாரா, இப்படிங்கிறது தான் கதை. இன்டர்வல் வரைக்கும் மந்திரம் மந்திரம் மந்திரம்னு சொல்லிட்டு டைலாக்ஸ் ரொம்ப போகுது, ஆனாலும் ரசிச்சு பாக்குற மாதிரி இருக்கு. இன்டர்வலுக்கு அப்புறம் கிளைமேக்ஸ் ஃபைட் சீன்ஸுக்கான இந்த படம் வந்து பார்க்கலாம் கண்டிப்பா. இன்டர்வலுக்கு அப்புறம் ரசிக்கும்படியாகவும் ரொம்ப விறுவிறுப்பாகவும் படம் ரொம்ப நல்லா போச்சு. எடிட்டர், இந்த படத்தோட எடிட்டர் பத்தி சொல்லணும்னா அங்கங்க பட்டாம்பூச்சி எல்லாம் பறக்க விட்டு கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தாரு. அந்த கிளைமேக்ஸ் ஃபைட் சீன்ஸும் சரி அவ்வளோ அழகா எடிட் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் அந்த படத்தோட சினிமோட்டோகிராஃப் பத்தி சொல்லவே தேவையில்ல, ரொம்ப அற்புதமா பண்ணியிருந்தாங்க. நைட் ஷாட்ஸா இருக்கட்டும், டே ஷாட்ஸா இருக்கட்டும், ரொம்ப ரசிச்சு பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட முக்கியத்துவம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த படத்தோட ஹீரோயின் தான். அவங்க கொஞ்சம் அழகா போட்டிருந்ததுனால படம் வந்து ஃபுல்லா ரசிச்சு பார்க்குற மாதிரியே போகுது. அப்புறம் ஹீரோ அவரும் அங்கங்க வந்துட்டு இன்டர்வலுக்கு அப்புறம் அந்த போலீஸ்கிட்ட மாட்டிட்டு அவர் படுற கஷ்டங்கள் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிளைமேக்ஸ்ல ஒரு கேரளா பிஜிஎம்மோட அவர் ஒரு ரிவெஞ்ச் எடுத்து ஒரு ஃபைட்டுக்கு கிளம்பி வர்றாரு. அந்த மாதிரி காட்சிகள்லாம் ரொம்ப அருமையாவே இருந்துச்சு. மொத்தத்துல மையல் எப்படி இருக்குன்னா ஒரு தடவை கண்டிப்பா தியேட்டர்ல பார்க்கலாம், ரொம்ப ரசிக்கும்படியா இருக்கு. கொஞ்சம் போரா போனாலும் இன்டர்வலுக்கு அப்புறம் நம்மள போர் அடிக்காத மாதிரி கொண்டு போறாங்க. நேச்சுரல்ஸான சீன்ஸ் எல்லாத்தையுமே நல்லா காட்டியிருக்காங்க. ஓவராலா இந்த படத்துக்கு நம்ம கொடுக்க போற ரேட்டிங் என்னன்னு பாத்தீங்கன்னா 10 out of 6 கொடுக்கலாம். ஏன்னா படம் அந்த அளவுக்கு நல்லா இருந்தது. இதோட நம்ம அடுத்த ரிவ்யூல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.